ஹாய் ஹலோ அன்யங் டாக்கிட்டேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டு யூ லவ் மீயோட எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் அதோட என் பண்ணியிருப்பேன்னா, ஜிமின் வந்து ஜாராவை வந்து அவன் அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பான். இவன் வந்து சங்குக்கு வந்து பொண்ணுங்கள்ட்ட நின்று பேசுறது இவனுக்கு பிடிக்காம இவனை ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிட்டு அங்கே நின்று கொஞ்சம் வம்பல் இருப்பா. தென் வந்து யான்ஜின் மின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ வந்து மின்னு கிஸ்ஸுமே பண்ணியிருப்பான். இது பிடிக்காத மின் வந்து யான்ஜின் வந்து கத்தி விட்டுட்டு ஸோ வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து தேயாங்க்கு மாஸ்க் மேன் கிட்ட ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ லைக் தேயாங்க்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்லாம் நின்றுட்டுருப்பான். ஸோ மீன் போகிறத பார்த்துட்டு ப்ளஸ் அந்த டென்ஷன் வேறு யான்ஜின் ப்ரப்போஸ் பண்ணது ப்ளஸ் நம்ம கிஸ் பண்ணது கூட தேயாங் பார்த்துருப்பான். ஸோ அந்த டென்ஷனாக பயணிட்டு இருக்கும்போது மீன் வந்து தலைவலிக்கு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ரூமுக்கு போவாள். ஸோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு தேயாங் பின்னாடி போவான். தென் அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஆர் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங், தட்ஸ் ஆக்சுவலி விஷயத்தை நான் வந்து சொல்லணும். என்னென்னா வந்து சேனலுக்கு நிறையவே வியூஸ் போகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ நானுமே சரி அவளுமே சரி ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ சேனலுக்கு போகிற வியூஸ் சரி ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐம் லிட்டரலி ஹாப்பி. ஸோ ஹோப் இந்த சப்போர்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறக்கிட்டேன். ஸோ வி ட்ரஸ்ட் யூ. ஸோ ஹோப் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சரி அவங்க டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தென் அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எபிசோட் 38க்குள்ளே இப்போ சீன் ஓப்பன் பண்ணோன்னா முன்ன தான் காட்டுறோம். சரி நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லிஃப்ட்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லிஃப்ட் டோருமே ஓப்பன் ஆகிடுது. ஸோ அப்படியே வந்து மீன் உள்ளே போயிட்டாலாம். ஸோ முன்ன ஃபாலோ பண்ணிட்டு தேயாங்குமே அப்படியே உள்ளே வந்திருப்பான். ஸோ மீன் அப்படியே தேயாங்க பார்க்குறா. ஸோ தேயாங்க முன்ன பார்க்க கூட கிடையாது. ஏன்னா அப்படியே அந்த லிஃப்ட் வந்து ஸ்லோவாக க்ளோஸ் ஆகுது. அப்போ தேயாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா முன்னையே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கான். ஸோ லைக் தேயாங்க்கு ரொம்ப கோவம். பிகாஸ் யான்ஜின் வந்து கைப்பிடிச்சி பேசினது ப்ளஸ் அவன் கிஸ் பண்ணது இதை மாஸ்க் மேன் வேறு நான் முன்ன இப்படி பண்ணிடுவேன் மிரட்டியிருப்பான். ஸோ அவன் அந்த டென்ஷனில் முன்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அப்போ மீன் அப்படியே தேங்க பார்க்குறா. பார்த்துட்டு மீனோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், நான் தான் இப்போ அவனை முறைச்சிட்டு நிற்கணும், அவன் என்னை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறானா, பதிலுக்கு நானும் மறப்பேன் அப்படி மாதிரி அவளும் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. தேங்கோட மைண்ட் வாய்ஸ் லைக் அவன் யோசிக்கிறான், நான் முறைக்கிறேன்னு தெரிஞ்சு தானே நீ என்னை முறைக்கிற அப்படி மாதிரி அவன் யோசிச்சுட்டு ஸோ அவனுமே முறைக்கான் மீனுமே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 பேரும் மாற்றி முறைச்சி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம சங்குக்கு ஒன்றாவா காட்டுறோம். சங்குக்கு வந்து ஏனோ அப்படி இழுத்து வந்துட்டுருக்கான். வாடி தேங் சார் எங்கே உனக்கு என் மேலே பாசமே இல்லை சங்கு தேங் சார் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காளா. வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே இழுத்துட்டு சங்குக்குமே வந்து லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. சங்குக்கு வந்து ஏன்னா வந்து பிடிச்சி வச்சிட்டு இருக்கான், தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் யோனா வந்து நான் வந்து தேயாங் சார்கிட்ட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி தேயாங் சார்னு கத்திட்டு இருக்கா. அப்போ சங்குக்கு வந்து வாயில் கை வச்சு வாயை மூட்றி வானத்தை வாங்காதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே சைடு சீனை கட் பண்ணிட்டு நம்ம தேயாங்க பார்ப்போம். அப்படியே வந்து லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுதா. ஸோ மீன் வந்து பார்க்குற தேங்க போவானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேங்க நகரவே அது சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மீன் போதாலாம். ஸோ முன்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேங்க வந்து அப்படியே பேக்வேர்ட்லேயே அந்த முன்ன அப்படியே பைல்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கிறான். முன்னக்கு அப்படியே ஒரு செகண்ட் புரியல என்ன நடக்குது அப்படிங்க பார்த்துட்டு அதே ரியாலிட்டிக்கு வந்துட்டு தேங் இறக்கி விடு தேங் விட தேங் இறக்கி விட தேங் என்ன தேங்க பண்ணிட்டு இருக்க நீ தேங் கண்டுக்கு கூட இல்லை. ஒரு ரூம் கடைங்க ரூம் கடத்துக்கு உனக்கு கொடுக்குறியா இல்லையா? நீ முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். ஃபைன் ரூம் கேட்பலாம். எதுக்கு ஒரு ரூமுக்கு என்னை இறக்கி விடு நான் ஏன் ரூமுக்கு போனேன் இறக்கி விடு. இப்போ நீ இறக்கி விடையா மாட்டிவியா? இறக்கி விட்டுட்டான் அதிகமாக தேங்காய் செஸ்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் தேங்காய் இறக்கி விடுற மாதிரியே இல்லை. அவள் தூக்கிட்டு அவன் பட்டுக்க ஒரு ரூமுக்கு போயிட்டு தான் இருக்கான். ஸோ அப்போ பேக்வேர்ட்லேருந்து நாய்ஸ் கேட்குது. ஸோ யார் அப்படின்னா சங்குக்கு அவனோட வாய்ஸ் தான் கேட்குது. அங்கேருந்து அப்படியே வந்து சாங்கு அப்படியே எவனா பிடிச்சி இழுத்து வந்துட்டுருக்கானா.
அங்கேருந்து யோனா அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறா. ஸோ தேங்கோட பேக் போச்சு அவள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறா. ஓகே இதான் தேயாங் சார் அப்படிங்கிற மாதிரி. சங்கு தேயாங் சார் அங்கே தேயாங் சார் ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். தேயாங் சார் நீ இல்லைங்க. ஜங்குக்கு அது நான் இருக்க வேண்டிய இடம். ஜங்குக்கு அது தேயாங் சார் தேவை விட்றானா. தேயாங் சார்கிட்ட போகிறோம். நீ போடா, நீ அவள்கிட்ட பின் ஓட்டுறா போடா. அந்த விட்றா. நான் தேயாங் சார்கிட்ட தான் நான் போவேன். அப்படியே மின் பார்த்துட்டு சரி தேயாங்கோட கோட்குள்ள அவள் தலையை வச்சு மறைச்சிக்கிறா. அவள் தேயாங்க வந்து ஆகிட்ட கத்து இப்போ கத்துடி கற்று 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 சரி சங்குக்கு வரட்டும் கற்று கற்று சங்குக்கு வரட்டும் அங்கே பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவனை வேகமாக போடும் அவன் பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிறா. ஸோ வந்து தேங்கிற மாதிரி சிரிப்பு வருது. பட் அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை கோவத்தை முன்னாடி வர வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே சங்க பார்த்தோன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ யோனாவை அப்படியே லைக் இந்த டவல் வந்து ஷோல்டரில் போடுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி யோனா டவல் இருந்துச்சு அப்படியே ஷோல்டரில் போட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்படி சங்கோட முதுகில் நீ அறக்குடா நான் அங்கே போகணும் சங்குக்கு நீ ஏன் சங்குக்கு இப்படி பண்ணுறேன் நீ அப்படிமே அடிச்சிட்ருக்காளா. ஸோ அப்படியே இந்த சைட் சீனை கட் பண்ணிட்டு நம்ம தேங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ தேங்க அப்படியே அவன் ரூமுக்கு வந்துட்டான். ஸோ அவன் ரூம் கீ எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரூமை லாக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து மின்னை வந்து இறக்கி விடுறான். இறக்கிட்டோடனே மீன் வந்து கத்த ஆரம்பிக்கிறா. ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ என்னை பார்த்து இப்படி தருது உனக்கு ஒரு ஸ்ட்ரிங் தூக்கிட்டு வந்துட்டுருக்க ப்ரோ என்னப்போ நினச்சிட்ருக்க நீ தேங் என்ன தேங்க இப்போ எனக்கு பிரச்சனை எதுக்கு தேங்க இப்போ மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன் என்னை வந்து இனிமேல் கேட்டுட்ருக்கா. ஸோ தேங்க எதுவுமே பேசலை மீனே தான் பார்த்துட்ருக்கான். சரி அங்கே யாஞ்சிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த யாஞ்சின்ட்ட நீ என்ன பேசிகிட்டு இருந்த இங்கே பார் நான் அவன்கிட்ட என்ன வேணாலும் பேசுவேன் அதுக்கு நீ யார் எனக்கு நான் ஏன் கேட்கக்கூடாது சொல்லு. நான் ஏண்டி கேட்கக்கூடாது எனக்கு இருக்குது ரைட்ஸு நான் கேட்பேன். எங்கே இருக்குது உனக்கு மயிரில் இருக்கும் ரைட்ஸு வேணான்னு விட்டுட்டு போனவன் தானே தேயாங்க நீ வேணான்னு அம்போன்னு விட்டுட்டு போனவன் தானே அது எப்படி அதை விட்டுட்டு போன முன்னாடி விட்டு போய் எதுக்குடா அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணேன் எதுக்கு அக்செப்ட் பண்ண நீ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நான் பிரேக்கப் பண்ணுறது அப்போ நீ என்னத்தை நினச்சிருக்க என்னை பற்றி என்ன நினச்ச நீ அவ்வளோ நினைக்கிறவன் இப்போ எதுக்கு வந்து எனக்கு கேர் பண்ணுற அவன் என்ன வேணா பண்ணுறான் என்னமோ பிடிங்கிட்டு போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை அங்கே உனக்கு என்ன பிரச்சனை அப்படியே வந்து முன்ன இப்போ பிடிச்சிக்கிட்ட கை இழுத்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்குடி நான் இருக்கனால தான் கேட்குறேன். அவன் எதுக்கு உன்னை இப்போ கிஸ் பண்ணான் எதுக்கு உன்னை கிஸ் பண்ணா எதுக்கு பண்ணா இங்கே பாரு அவன் என்னமோ பண்ணிட்டு போனான் தேயாங் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எங்கே வலிக்குது உனக்கு எங்கடா வலிக்குது உனக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க என்ன பண்ணுறா அப்படின்னா ஸோ மின்னோட இந்த டோரில் பின் பண்ணிவிட்டு மின்னோட வந்து சீக்ஸ் இருக்கும் தெரியுமா ஸோ அதை வந்து புஷ் பண்ணி கிட்ட கழித்துட்டு எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்கிறதுனால தான் நான் கேட்குறேன் அவன் எப்படி கிஸ் பண்ணலாம் அவன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம வந்து தேங்க என்ன பண்ண அப்படின்னா ஸோ முன்ன பிடிச்சி அவனையுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் முன்ன. ஸோ முன்னால் வந்து ஒரு நிமிடத்துக்கு அப்புறம் ப்ரீத் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்து தேங்கோட செஸ்ட்டே அடிக்கிறா. பட் முன்ன விடுற மாதிரியே இல்லை. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா நினச்சிட்ருக்கீங்க நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதான் தெரியாம தான் கேட்குறேன். அப்படியே அவள் லிப்ஸ் வைப் பண்ணிவிட்டு இல்லை என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தாய் மாதிரி தெரியுதா சொல்லுங்க. அவன் என்னன்னா வந்து கிஸ் அடிக்கிறான் நீயும் அடிக்கிற இல்லை இல்லை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படியே வந்து தேங்க என்ன பண்ணேன் அப்படின்னா ஏஞ்சி முன்ன வாழை பின் பண்ணிக்கிட்டு தெரியுதில்ல மற்றவனை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது இல்லடி அப்போ என்ன எதுக்குடி அவனை கிஸ் பண்ண விட்ட எதுக்கு விட்ட மீன் எதுவுமே பேச அப்படியே தேங்க பார்த்துட்ருக்கா. அவள் அப்படியே வந்து
தியாங் வந்து மின்னோட ஹெட்லேருந்து டோ வரைக்கும் அப்படியே கையை வந்து அப் அண்ட் டவுன் காட்டிட்டு, இது எல்லாமே என்னோடது, புரியுதா? எல்லாமே ஏன் ப்ராப்பர்ட்டிஸ். அவன் எப்படி உன்னை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு, யூ ஆர் மைன், யூ ஆர் ஒன்லி மைன், புரியுதா? நீ பாரு சுமன், நீ என்னோடது. சும்மா இவனுக்கு அவனுக்குலாம் பங்கு போட்டு உட்கார முடியாதுடி, நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மம்மி என்ன பண்ணனா தேங்க தள்ளி விட்டுட்டு, என்ன உன்னோடது, என்ன உன்னோடது, நான் இப்போ உன்னோடது இல்லை தயாங், நான் உனக்கானவை இல்லை. ஐம் நாட் யாஸ் தயாங், ஐம் நாட். இப்போ என்ன தயாங் உனக்கு பிரச்சனை? அகேன் ஏன் தயாங் இப்போ வத அகேன் ஏன்? வாய் ஏன்டா அப்பயே போயிட்டு இல்லை தயாங் நீ, அப்புறமா என்ன தயாங் உனக்கு இப்போ? இங்கே பார்த்தயா, இங்கே பார், நம்ம 2 பேரும் சீக்கிரட்டாக தான் லவ் பண்ணோம், அது சீக்கிரட்டாகவே முடிஞ்சிருச்சு தயா. இதுக்கு மேலே நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது, ஒரு பர்சன் கூட உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ எனக்கு 3rd பர்சன், அதே மாதிரி தான் நான் உனக்கு 3rd பர்சன். இன்னும் சொல்ல போனோன்னா நான் உனக்கு எக்ஸ் லவர், நீ எனக்கு எக்ஸ் லவர் தயா. அப்படின்னு சொல்லி முதல் தேங்க அப்படியே முன்ன பிடிச்சி கிஸ் பண்ணுறான். சமயம் நான் அகேன் தேங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஸ்டாப் இட் தயாங், ஜஸ்ட் ஸ்டாப் இட். சும்மா சும்மா உனக்கு கிஸ் அடிக்கிறது வேணதான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் உனக்கு? ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து பிரேக்கப் பண்ணியா நீ? இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்த பிரேக்கப் பண்ண போயிட்ட. சொல்லுதேன் அப்படிங்க மாதிரி இந்த பக்கம் வந்து மீன் கத்திகிட்ருக்கா. ஸோ அப்போ சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம சங்குக்கு இவனாவை காட்டுறோம். சங்குக்கு ஸ்ட்ரைட்டாக சங்கோட ரூமுக்கு தான் இவனை கூட்டிகிட்டு போகலாம். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அவளை இறக்கி விட்டுட்டு மேலே லாக் இருக்கும் தெரியுமா, ஸோ அதையும் சேர்த்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவன் பட்டுக்க பெட்டில் ஹாயாக உட்காந்துருக்கான். அது வந்து இவனை கத்திகிட்ருக்கா. என்னடா என்ன பார்த்துட்ருக்க நீ? ஒன்றும் இல்லை, நீ 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 இருக்கா இல்லை, நீ சங்க கொண்ட சாவடிக்க போச்சு. அப்போ என்னடி இப்போ நீ எதுக்கு தூக்கிட்டு வந்த நீ? அவனுக்கு என் மேலே பாசம் இல்லை, அவனுக்கு என் மேலே லவ் இல்லை. நான் சொன்னேன்னா நீ சொல்ல, நீ பண்ணுற விஷயம் அப்படி எனக்கு சுற்றி பொண்ணுங்களை நீ வச்சு பேசிகிட்டு இருக்க. அதுவும் நீ நீ வந்து நீ சொல்லவே இல்லை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு நீ சொல்ல மறைச்சி வச்சிருக்க. அப்போ மறைச்சி வச்சுட்டு அவள் கூட கம்மிட் ஆகிட்டு எனக்கு கட்டி விட பார்க்கணும்னு வச்சுட்டு இருக்கியா நீ? உனக்கு அந்த எண்ணம் வேற அப்படி இருந்திருக்கா, அதனால நான் பொண்ணுங்கள்ட்ட நீ சொல்லாமல் இருந்திருக்கா? சொல்லுடா, வாயை திறந்து பேசு, வாயில் குழுக்கள் வச்சிருக்கியா, சிரிச்சிட்டு இருக்கேன். சங்க பொண்ணுமே சொல்லாமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே இவனோ பார்த்துக்கு மட்டும்தான் இருக்கான். நான் போ, நான் தேங்காட்டே போகிறேன் அப்படிங்க மாதிரி நின்றுட்டுருக்காளா. அப்போ வந்து சங்குக்கு வந்து ஓகே ஃபைன் போ, போ தேங்க போகிறாண்டல போ, நான் விளாடலாம், அவன் நம்ம தேங்க சொத்தை நான் போயிடுவான் பார்த்துக்கா. அப்புறம் நீ தேங்க சொத்தை போ, நான் யார்கிட்ட போகணுமோ நான் போய்க்கிறேன். யார்கிட்ட போவ நீ? நீ தேங்கிட்ட போகிறல்ல, நான் மின்ட்ட போவேன். இவனுக்கு வெக்கமா இல்லை சங்கோக்? அவ ஃப்ரெண்டு சங்கோக், நீயும் தான் நான் ஃப்ரெண்டாக பார்த்தேன், உன்னை கரெக்ட் பண்ணல நான், அதே மாதிரி தான் நான் அவளே கரெக்ட் பண்ணிக்கிறேன். சங்கோக் சைக்கோ நாய அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பில்லோ இருக்கும், அதை எடுத்துகிட்டு வச்சு அங்குக்கு வந்து போட்டு அடிக்கிறா. நீ போவியா வாய் 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 உனக்கு வாய் மயிறு அடிச்சு அப்படி நின்றுட்டுருக்காள. இப்போ சாங்க அப்படியே எவனா பறிச்சுட்டு எவனா கை பிடிச்சி இழுத்து அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கலாம். நீ விடும், நான் போனேன் போ.
உட்காருடி. என்ன என்ன உனக்கு ஏன்னா என்ன மேடம்க்கு பொசசிவ் ஆகிடுச்சா என்ன? அந்த அவங்க நின்று சங்கு கம்மிட்டர் என் கூட தான் கம்மிட் ஆகிருக்கான். ஆனால் சங்கோட ஃப்யூச்சர் ஒய்ஃப். என்னது இது? பொசசிவ் தானே? இன்னும் பொசசிவ்லாம் ஆகலை. நான் என்னோடது அப்படின்னு அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். மென்ஷன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. அப்படி எவ்வளோ ஹிப்பப் கிட்ட வைத்துட்டு ஐ லிட்ரலிடி நீ அங்கே உட்காந்து அங்கே நின்றுட்டு அதான் சங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும் போது ஐ ஜஸ்ட் ஃபீல் தட்ஸ் மை கேர்ள். அது மாதிரி நான் ஃபீல் பண்ண தெரியுமா? ஆமாம், தட்ஸ் மை கேர்ள். மயிறு அப்படி இருக்கிறவன் நீ சொல்லியிருக்கணும்டா மயிராண்டி. நீ சொல்லியிருக்கணும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. வாயில் கழிச்சுட்டு நின்றுருக்கான். அச்சா என் பிள்ளை கோச்சிக்குச்சா? இல்லை, பிள்ளைக்கு ரெண்டா மண்டே போய் தொட்டுறேன். யோனா ஆமாம், நீ யாரை கேட்ட நீ இப்போ இவ்வளோ குடிச்ச? ஒன்னால் தான் நான் குடித்தேன். நீங்கள் நின்று பேசுறதை பார்த்துட்டு எனக்கு கோவுக்கு தலைக்கு ஏறிடுச்சா, நான் உட்காந்து பாட்டில் அடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்படிங்க மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சாங்குக்கும் எவனவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கண்பட்டு நம்ம தேங்க முன்னையும் பார்ப்போம். அப்போ முன்ன இவ்வளோ கட்டிக்கிட்டே இருக்கா. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? இஷ்டத்துக்கு நீ நீயா வருவ, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ப்ளஸ் நானும் உன்கிட்ட ஃபால் ஆகி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ நீ பிரேக்கப் பண்ணிட்டு போவேன். இதை பார்த்து நான் பிளேடால் மாதிரி இருக்கா இல்லை மாதிரி இருக்கா உங்களுக்குலாம்? இஷ்டத்துக்கு வரீங்க, அவன் கிஸ் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு புரியல. லிட்ரலி தயாங் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ஒன்று ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் நீ கடைசியில் வந்து என்ன பார்க்குற. ஏன் நான் உயிரோட செத்துட்டுனான்னு பார்க்க வந்தியா நீ? அந்த அளவுக்கு நீ ஏன் வந்திருக்கணும், வராமல் இருந்துக்கலாம்லையா நீங்கள் பார்க்க நீ? அந்த உனக்கு எங்கே செட் ஆகாதுடி. அதான் யூஎஸ் போகிறேன் வரவே மாட்டேன். இப்போ எதுக்கு வந்த? ஏன் வந்த? இதுக்கு வந்தடா, பதில் சொல்லு. ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தெரியாமல் பிரேக்கப் பண்ணுற. கேட்டால் நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற. நீ எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ உண்மையான லவ் தான் பண்ணியா இல்லை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வச்சிருக்கியா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அப்போ தேங்க வாயை மூடு கொஞ்சம் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அப்படியே கட்டிட்டான் அந்த இடத்துல. ஸோ மின்க்கு நிமிஷம் அவள் பயந்துட்டா. அதை தேங்காய் பார்த்துட்டு இருக்கா. சொல்லலைங்கிறியே, என்னை எங்கிட்ட நீ சொல்ல விடுற? நீ பட்டு கத்திட்டு உட்காந்துருக்க. சொல்லடி. நீ பட்டு இப்போ வரைக்குமே ஒன் நைட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஐ வாண்ட் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்டி. அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் அவனைய. ஆனால் நீ என்னை எங்கிட்ட என்ன பேச விட்ற? எங்கே பேச விட்ற? இப்போ வரைக்கும் நீயே கத்திட்டு, நீயே ஒரு ஆன்சர் எடுத்துட்டு, நீயே ஒரு கான்க்ளூஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பிரேக்கப் பண்ணும்போது பிரேக்கப் பண்ணி வாயால் சொல்ல கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. நான் வரமாட்டேன், போகமாட்டேன், அதாவது சாதாரணமாக மீன் பண்ணேன். நான் வாயை தோன்னு சொன்னேன். நான் உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆச்சு, மொத்தமாக முடிஞ்சு நான் சொல்லி அந்த இடத்துல நான் கிளம்பினா சொல்லு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு எனக்கு பிரேக்கப் அப்படிங்கிற மயிறு ஒன்று நடக்கவே கிடையாது. புரியுதா? காதுக்குள் நல்லா கேளு மீன், நல்லா கேளு. நான் சொல்கிற வார்த்தை நல்லா கேளு. இந்த மயிறு ஒன்று நடக்கவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஓ பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் யோசிக்கிறியே. என்னோட பாயிண்ட் ஆஃப் யோசிச்சியா நீ? என்ன யோசிச்சு அந்த முடிவு எடுத்துப்பான் அந்த பாயிண்ட்டை நீ யோசிச்சியா? தயவு செஞ்சு இப்போயாவது பாயிண்ட் ஆஃப் வியூ கேளு மின், கேளு. புரியுதா? ஒன்று தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட சீக்கு அப்படி தூக்கி பார்க்குறான். மீன் ஃபுல்லாக டியோஸ் மட்டும்தான் இருக்குது. எதுவுமே பேசல. அப்படியே டோர் கிட்ட சாஞ்சு அப்படியே பொத்தினு கீழே உட்காந்துடுறா. தேங்க அப்பதான் ரியலைஸ் பண்ணுறான் நம்ம அவள்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அவனும் மின்ட்ட நீல் டவுன் போட்டு
என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு, கேளுமா ப்ளீஸ். மீன் எதுவுமே சொல்ல, அப்படியே தேங்க பார்த்துட்டு இருக்கா. எனக்கு லிட்ரலி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல மீன். லைக் நான் உன்னை விட்டுட்டு போனதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குடி. எனக்கு தெரியும் நான் விட்டுட்டு போனதுக்கு ரீசன் ஜே உன்னை அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இல்லை மீன், லிட்ரலி அப்படி ஒன்றுமே இல்லை மீன். ஆக்சுவலி ஒரு விஷயம் தெரியுமாடி உனக்கு? நீ என்னை லவ் பண்ணதை விடவே நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கேம்பில் உட்காந்துட்டு சொன்னேன் தெரியுமா? அதெல்லாம் உண்மை, என் மனசால வந்தது எல்லாமே. வாய் வார்த்தைக்காக அந்த விஷயத்த எதுவுமே சொன்னது கிடையாது. என் அம்மா வச்சு பார்த்த இடத்துல உன்னை நான் பார்த்தேன் மீன். அப்படி பார்த்ததுனால தான் மீன் நான் விட்டுட்டு போனது. உனக்கு ஏன்டி அது புரிய மாட்டுது? விட்டுட்டு போனேங்கிறியே, எனக்கு ஒரு ரீசன் இருக்குடி. இல்லாம என்ன விட்டுட்டு போக கிடையாது, புரியுதா? ஆக்சுவலி நான் உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? லாஸ்ட்டாக வந்தேன் தெரியுமா உன்னை பார்க்கறதுக்கு? நானே உன்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது அட்டன் பண்ணிட்டு நான் ராங் மெசேஜை நான் கட் பண்ணிட்டு அகெயின் அந்த ஃபோன் கால் எனக்கு ரிப்பீட் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி பேசினா ஒரு பர்சன் என்கிட்ட பேசுகிறான். ஹீஸ் அ பாய். பேசுறதுலேயே நான் கண்டுபிடிச்சேன் அவன் பையன். ஆக்சுவலி he tried to blackmail me. இவரை பிளாக்மெயில் பண்ணாமல். இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா, என் அம்மா இறந்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது. யூஎஸில் தெரிய வேணா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் என் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இட்ஸ் நார்மல் திங் அங்கே. இட் கம்பேர்ஸ் டு இங்கே பார்க்கும்போது, ஷோவில் பார்க்கும்போது சங்குக்கு அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா, என் அம்மா என்னால தான் பின் இறந்து போனாங்க. என்னாலதான். நான் மட்டும் சொல்ல கிடையாது இல்ல, என் அம்மா என்னால இறந்து போனாங்கடி. என்னால, நான் தான். யாராவது போயிட்டு எல்லாத்தையும் தம்பட்டை எடுத்து சொல்லுவானா? சொல்லு. மைக் போட்டு சொல்லுவானா என் அம்மா என்னால் தான் இருந்தா, என் அம்மா என்னால் தான் இருந்தா? யார்கிட்டயும் சொல்லுவேனா? சொல்லுவேனாங்கிற ஒரு பர்சன் சொல்லுவானா போயிட்டு? சொல்லடி. இந்த பாரு மீன், கொஞ்சம் இந்த பாரு மீன், இது பாருடி. அவ மீன் ஃப்ளோத்தை அங்கே பார்க்குறா. அவங்க உட்காந்து என் ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். அப்படியே என்னால் என்ன மீன் பண்ண சொல்கிறேன்? நான் ஏற்கனவே என்னால் நீ சஃபர் ஆகிட்ட அப்படிங்கிற நான் அந்த கில்ட்டியில் இருக்கும்போது, ப்ளஸ் அவனும் பேசின பேச்சில் நான் என்ன முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியாமல் நான் குழம்பி நானே ஒரு கான்க்ளூஷனுக்கு வந்து நான் எடுத்த முடிவுத்தோட பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு பயமாக இருக்குடி. நான் பயந்தேன் அப்போ ரொம்ப. நானே அம்மாவை இழந்த மாதிரி உன்னை இழந்துருவனும் இல்லை என்னால் நீ சஃபர் ஆகிடுவியோ அப்படின்னு நான் பயந்தேன். எந்த ஒரு ரீசனுக்காக முடிவெடுத்தேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, நான் உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. பர்சன்டேஜில் கூட என் லவ்வை கணக்கு எடுக்க முடியாது மீன்.
அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட நான் உனக்கு முன்னாடிலேருந்து நான் தான் உன்னை லவ் பண்ணேன். அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? சொல்லு மீன், சொல்லு. லிட்டரலி உன்னை விட்டுட்டு போனேன் இந்த 1.5 வருஷமா என் வாழ்க்கையில் நிறைய பொண்ணுங்களை நான் பார்த்தேன். இருந்தும் என்னால் முடியல மீன். உன்னை வச்ச இடத்துல வேறு எவ்வளையும் வச்சு பார்க்க கூட நினைக்க கூட தோண மாட்டேதுடி. நான் உள்ள அண்ணுவா சேர்த்துட்டு இருந்தேன். நான் வெளில பார்க்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா போல்டா அப்படின்னு தெரிஞ்சாலும் என் உள்ள இருக்கிற அந்த மனசுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ அங்கே சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்க்காம ஒன்று பேசாம நடந்த கில்ட்டில் ப்ளஸ் இவன் வேற எனக்கு ஒரு நாளும் நான் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாட்கள் நான் கடந்தேன். லிட்டரலி உன்னை பார்க்காம இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா மீன்? நீ இப்போ வரைக்கும் அந்த 1.5 வருஷத்தை எப்படி தெரியுமா ஓட்டிட்டு நீ நினச்சிட்டு இருக்க? நம்மளோட நான் கூட இருந்த மெமரிஸ் ப்ளஸ் நான் உன்னை எடுத்த ஃபோட்டோஸ் இட்ல இந்த 1.5 வருஷம் நான் உன் ஃபோட்டோ பார்த்துனா மட்டும்தாண்டி இந்த 1.5 வருஷத்தையும் நான் கழிச்சேன். இப்போ கூட நம்ம பாட்டியில் இருக்கும்போது கூட லிட்டரலி அவன் எனக்கு கால் பண்ணி உனக்கு என்ன இன்னும் ஆசையா இருக்கா, உன் அம்மா செத்த மாதிரி இவனும் சாகணுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்னால முடியல மீன். என்ன பாருடி, என்னை பார்த்து பேசுடி, எதுவா இருந்தாலும் பாரு மீன். இன்னும் தேங்க பாக்குறா. ஸோ மீன் நைட் ஃபுல்லாக டிவோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதே என்கிட்ட முன்னாடி சொல்லலை. நான் சொல்றேன் இல்லடி, எனக்கு அந்த சான்ஸும் கிடைக்கல. சொல்ல போகணும் நான் என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் மீன். என்னவோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்போ கூட பயமா இருக்கு. நான் எங்கே உன்னை கூட்டிட்டு வந்தது கூட பார்த்து இல்லை இல்லை. அப்போ தேங்க மீன் கை பிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் இட்லி நான் விட்டுட்டு போகிற ஐடியாவிலே நான் இல்லை. எந்த நடந்தாலும் இதுக்கப்புறம் எந்த நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவன் மேலே கையை வைக்க விடவே மாட்டேன். நான் நிஜமா விட மாட்டேன். என் அம்மா இழந்த மாதிரி நான் உன்னை இழக்கவே மாட்டேன். நடக்காது. என்ன பாருமா, சாரிம்மா, என்ன பாருமா. நீ என்னை பாருடி மீன். அப்படியே கொஞ்சம் அவங்களோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணுறா. எதுவுமே சொல்லலை மீன். அப்படியே போயிட்டு உட்காந்துட்டே ஹக் பண்ணுவாங்கல்ல லைட்டாக எம்டி. ஸோ அந்த மாதிரி போயிட்டு தேங்காய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ தேங்காவே முன்ன ஹக் பண்ணிவிட்டு லைக் ரொம்ப டைட்டாக 2 பேர் ஹக் பண்ணியிருக்காங்க. லிட்ரலி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சைட் சீனை கட் பண்ணிவிட்டு எங்கள் சங்குக்கு எங்களை பார்த்தோம். அப்போ அப்படியே சங்குக்கு ஏன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி யோனா சங்குக்கு மட்டும் தானே உட்காந்துருப்பா. அப்படியே யோனா சங்குக்கு கூப்பிடுறா. சங்குக்கு சங்குக்கா என்னடி? அப்படியே ஸ்லோவாக யோனா கிட்டக்க வந்துட்டு சங்கோட லிப்ஸில் லவ் யூ. சங்கு அப்படியே பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டு.
என்னடி? ம் லவ் யூ ஜங்குக். உன் வாயிலேருந்தா வருது இது? ஆமா. ஐ லவ் யூ ஜங்குக்கா. லவ் யூ டூடி. ஜங்குக் என்னம்மா? டு யூ லவ் மீ? சொல்லு 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 ஜங்குக். டு யூ லவ் மீ? அஃப்கோர்ஸ் ஐ லவ் யூ டி. இப்படியே வந்து ஏன்னா என்ன பண்ணுறா அப்படின்னா லைக் ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன் இருக்கும் தெரியுமா? சரி அப்படியே நோண்டிக்கிட்டே கேட்குறா ஜங்குக். ஜங்குக்கு என்னம்மா? எவ்வளோ ஜங்குக் நீ என்னை லவ் பண்ணுற? அப்படியே ஜங்குக் வந்து ஏன்னா இப்போ பிடிச்சி நல்லா கிட்ட இழுத்துட்டு நீ நினைக்கிறத விட அதிகமாக லவ் பண்ணுற பேபி. ஜங்குக் என்னடி இவனுக்கு வைக்கமாக இருக்கு ஜங்குக். எதுக்கு நீ என்ன பேபின்னு கூப்பிட்டல எனக்கு அது வைக்கமாக இருக்கு. அது அப்புறம் அப்போ ஏதோ யோசிச்சுட்டு ஏன்னா ஜங்குக்கு இந்த நிமிஷம் விட எங்கடி போகிறேன் என்னை விட ஜங்குக்கு நான் சொல்கிறேன். அப்படியே வந்து ஜங்கு அப்படியே விடுறான். ஸ்லோவாக அப்படியே வந்து யோனா வந்து இறங்கிட்டு ஃபோன் எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க சோஃபாவில் இருக்கும். வேகமாக ஓடி போயிட்டு அவே தள்ளாட்டி தான் ஓடுறா. ஜங்குக்கு பார்த்து ஐம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் எடுத்து ஆக்சுவலாக மொபைல் லைட் ஆன் பண்ணிட்டு ஹே சிரி ப்ளே வாய் ஆகுதா சாங். போய் சாங்கு பார்க்குறான். சரி ஸ்லோவான சாங் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ் கிட்டன். ஸோ இப்போ நடக்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ யோனா அந்த பாட்டுக்கு சங்குக்காக ஆடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின் இட். ஓகே அப்படியே ஜங்கு பார்த்துட்டு இந்த அவன் ஃபோன் எடுத்து தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே ஜஸ்ட் இமேஜின் இட். பெட் மேல் ஏறி அப்படியே ஆடிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு லைக் அவன் நல்லா இருக்கு. அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கான் அவன். ஸோ அப்படியே வந்து அப்படியே அகெயின் ஃபோன் எடுத்து ஹே சிரி அப்படின்னு சொல்லி இன்னொரு சாங்கை ப்ளே பண்ண சொல்கிறா. ஆக்சுவலி அந்த சாங்குமே ப்ளே ஆகுது. அப்போ ஜங்கு கூட நின்று அவள் ஆடிட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான் அவன் பண்ணுற எல்லாத்தையும். ஆக்சுவலி நார்மலாக ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாள்ல. கைண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜங்குக்கு. அப்படியே ஆடுறது ரசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்படியே கிட்டக்க போயிட்டு ஜங்குக் என்னடி எப்படி இருந்துச்சு ஷோ? நீ இப்பெல்லாம் ஆடுவியாடி? ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிச்சோ. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் நின்று தான் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து ஏன்னா இப்போ பிடிச்சிக்கிட்ட வச்சுட்டு இல்லடி இப்பெல்லாம் ஆடி நான் பாடுறது இல்லைல்ல, அது மாதிரி புதுசாக இருக்கு அதான். நல்லா ஆடினா ஜங்குக், சூப்பராக ஆடினடி. அதுவும் நீ போட்டு ஹிப் மூமெண்ட் இருக்கு ஆனா அப்படிங்கிறான். அப்போவே ஜங்குக் என்னடி நீ பண்ணுறது தானே சொல்கிறேன். ஜங்குக் போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு போக பார்க்குறாளா. ஸோ அப்படியே வந்து அவன் என்ன பண்ண யோனா கையை பிடிச்சி இழுத்து லைக் அவன் யோனாவோட கையை அவன் ஷோல்டரில் போட்டுட்டு லைக் இப்போ யோனாவோட ரெண்டு கையுமே ஜங்குக்கோட நெக்கை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கோட ரெண்டு கையுமே யோனாவோட வேஸ்ட்டை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஜங்குக் நல்லா இல்லடி. நீ பார்க்குற பார்வையே சரியில்லை ஜங்குக்கா. நான் என்ன பார்த்தேன்? நான் ஒழுங்காக தானே பார்க்குறேன், என் பொண்டாட்டியை தானே பார்க்குறேன். பொண்டாட்டியா? ஆமாண்டி.
அடையோன்னு என்ன பண்ணுறா அப்படின்னா சங்குக்கு வந்து ஒரு மார்க்கமாக லுக்கு விட்றா. நடி இன்னும் இல்லையா, நீ என்ன பண்ண லுக்கு விட்டா நான் கேட்டேனா? அப்போ நானும் விடுவேன். சரி சரி. அப்படியே வந்து ஸ்லோவாக வந்து இவனை வந்து சங்கோட கையை வந்து எடுத்து விட்டாச்சு. சங்குக்கு வந்து இவனோட ஹிப்பில் தானே கையை சுற்றி வச்சுருப்பான். அப்படியே எடுத்து விட்டுட்டு என்னடி அது அது அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கிட்ட சங்கு அப்படியே தள்ளிக்கிட்டே பேக்வேர்ட்லேயே அவள் போகிறா. சங்கு பேக்வேர்டில் போய் ஃப்ரண்ட்டில் வந்து சங்கு அப்படியே தள்ளிக்கிட்டே வரா. ஏய் என்னடி, ஆக்சுவலி அங்கே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், ஒரு 3 பேர் உட்கார மாதிரி சோஃபா அந்த மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு சங்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே பார்க்குறான் சங்குக்கு அவன். ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா லைக் அவள் 1 பீச் ஆகிட்டானா அப்படியே விட்டுருப்பா. அதை மொத்தமாக எடுத்து அவள் வேஸ்ட்டை சுற்றி அப்படியே சொருகிக்கிறா. அப்படியே சங்கு பார்க்குறான். ஆக்சுவலி அவனோட ஹிப் அப்படியே வேறாக ரிவீல் ஆகுது. ஸோ அப்படி அந்த ஹிப்பையே பார்த்துட்டு இருக்கான். லைக் அவள் வந்து ஃப்ரீ ஹேட் தானே விட்டுருப்பா. அதை மொத்தமாக அப்படியே எடுத்து கொண்டு போட்டுட்டு சங்கு கிட்டக்க வரா. சங்கோட ஐஸ் ஃபுல்லாகவே இவனோட ஹிப்பில் மட்டும் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. சங்குக் என் மூஞ்ச பாடுறா. அப்போ சங்கு சொல்லுடி அப்படியே அகைன் கீழே பார்க்குறான். அப்படியே சங்கோட சின்ன அப்படியே தூக்கி இவனோட ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறா. என்ன பார், என் ஃபேஸை பார். சொல்லுடியா. அப்படியே ரைஸ் பண்ணி கீழே போதா. டேய் என்னடி அப்படியே என்ன பண்ணுறா அப்படின்னா சங்கு மேலே வந்து எவனை உட்காந்துக்கிறா. சங்கு அப்படியே பார்க்குறாங்க, என்ன வியர்டாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சங்கு கிட்டக்க அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு சங்கோட லிப்ஸில் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. சங்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. இஸ் யோனா தானா இது, யோனா தான் இதெல்லாம் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி. லைக் அவனும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேக்கேஜ் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். லைக் 2 பேருக்குமே ஒரு லைக் கிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகிட்டே இருக்குது. அவன் வந்து ஜஸ்ட் சங்கோட கை சும்மா இல்லாமல் என்னோட ஹிப்பை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இல்லை போக போயிடு அப்படியே வந்து கிஸ் டீப்பாக சங்கோட ஹிப்புமே அங்கே க்ரிப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து ஸ்லோவாக இவனை என்ன பண்ணுறா அப்படின்னா சங்கோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. சங்குக்கு இது தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே இவனை அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். நிறுத்து என்னடா ஏன்னா இது இன்னும் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும்டி. ஏந்திரிய மேலேருந்து ஏந்திரியா. சங்கு என்னடா எனக்கு பிரச்சனை, நல்லதானே போயிட்டுருக்கியா? இல்லடி நீ தெளிவாக இல்லை யோனா. நீ குடிச்சிருக்க, தெளிவாக இருந்துட்டு பண்ணுறது வேறடி. நீ குடிச்சிருக்க, வேணால் குடிக்கலாம். இல்லை நகரச்சான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னா அகைன் கிஸ் பண்ண போகிறாளா? இருடி பாதியவனா என்ன ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பண்ணோன்னா வேற இடத்துல கொண்டு போய் முடிய முடியாது, புரிஞ்சுக்கோ. எனக்கு முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை உனக்கு? அது சங்கி விடுதான் நான் கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அகைன் கிட்டக்க வராளா? நிறுத்தடி. என்ன இன்னொன்று என்ன பிரச்சனை? அப்போ உனக்கு லவ் இல்லையா அவனுக்கு? எனக்கு லவ்லாம் இருக்குமா, அப்புறம் என்ன உனக்கு பண்ணுறதில்ல? யோனா நீ தெளிவாக இல்லை யோனா. நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் தெளிவாக இல்லாமல் தெளிவாக இருந்து அப்படிலாம் பண்ணுவேன் நான் அவன்கிட்ட. ஓகே ஃபைன். நான் 3 கொஷின் கேட்குறேன். சங்குக்கு என்ன சங்கு இந்த நேரத்தில் 3 கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னா நம்ம இதுக்கு மேலே ஃபார்வர்டாக போகலாம். சங்கு ஃபைன், கேட்டு தலை. நீ யாரு? நீ யாருடி? நான் எவனா? உனக்கு முன்னாடி இருக்கிறது யாரு?
சொல்லுடி, உச்சி கொட்டாத. ஜங்குக், ஜியோன் ஜங்குக் என் ஃப்யூச்சர் புருஷன். போதுமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் கொஷின். இன்னும் என்னடா, நீ தெளிவாக தான் இருக்கியா? உன் முன்னாடி இருக்கிறது யார் உனக்கு நல்லா தெரியுதா? ஜங்குக், நான் தெளிவாக தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி இருக்கிறது ஜியான் ஜங்குக், என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். போதுமா? இன்னும் வேறு என்ன வேணும் உனக்கு? இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லடி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்குக்கு அப்படி அவனோட நெக்கை பிடிச்சி இழுத்து அவனுமே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே 2 பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க என்ன பண்ணுறான் அப்படியே வேணா அப்படியே பைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு ஸோ அப்படியே அந்த பெட்டில் அப்படியே போடுறான். ஸோ போட்டுட்டு சங்குக்கு எவனா பார்க்குறான், எவனா சங்குக்கை பார்க்குறா. அப்படியே ஸ்லோவாக சங்குக்கு எவனா மேலே வந்துட்டு எவனா சங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறா. சங்குக்குமே எவனாவை அப்படியே கிஸ் பண்ணுறான். சங்குக்கோட கை சும்மா இல்லாமல் எவனோட பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ளே பண்ணுது. சங்குக்கோட கை ஃபுல்லாக எவனோட ஹிப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்லோவாக சங்குக்கு அவனோட ஒவ்வொரு பட்டனாக வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனை வந்து சங்குக் என்னடி லைட்டு அது இருந்தால் இருந்துட்டு போகுது. லைட் ஆஃப் பண்ணிட்டோங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டோங்க. சரி சங்குக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி ஸ்லோவாக இவனா கிட்டக்கு வந்து சரி இவனோட நெக்கில் அப்படி சங்குக்கு கிஸ் பண்ணி அவங்க அப்படியே ஹிக்கி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ தென் அவனுக்குள்ளே என்ன நடக்கணுமோ ப்ளா 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 சம்திங் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட இமேஜினேஷனை கொட்டி நிரப்பி வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் இப்போ ஃபிசிக்கலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ அப்படியே இந்த சைடு வந்து தியாங்கியும் மின்னையும் காட்டுறோம். ஸோ அப்போ வந்து மின்னோட அவுட்ஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மாதிரி டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நேற்று நைட்டு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா மின் வந்து அப்படியே தியாங்க ஹக் பண்ணிவிட்டு காம் டவுன் பண்ணியிருப்பாள்ல. அப்படியே வந்து தியாங்க பார்க்குறா. என்னடி நான் ரூமுக்கு போகிறேன். ஏன் போகிறா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் தூங்கணும். அவனா இங்கேயா தூங்க முடியும்? நான் நீ தூங்குடி, பிரச்சனை இல்லை எனக்கு. தியாங் என்னடி இப்போ தானடி நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ளே பிரிஞ்சு போகிறோங்கிற மின்னடியா? டே என்னால் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தூங்க முடியாதுடா. ஸ்பேர் ட்ரெஸ் எங்கள் ரூமில் தான் இருக்குது. மழவாழ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தூங்க. மாற்றிட்டு எப்படி அப்படி தூங்க சொல்கிறியா? நீ தூங்குடி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏய் நீ ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இது ஓன் ட்ரெஸ் இப்படி கழட்டி கொடுக்குறியா அப்படியே என்கிட்ட? என்னோட ஸ்பேர் ட்ரெஸ் இருக்குது, அப்போ நீ சேஞ்ச் பண்ணிப்ப. நான் பரவாயில்ல, நான் அப்படியே தூங்கிப்பேன். ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மீன் அப்படியே போய்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ எப்படி அந்த ட்ரெஸ் இருக்குன்னா தேங்காய் டிஷர்ட்டும் தேங்காய் ஷார்ட்ஸும் இருக்கும். அதை அப்படியே போட்டு அப்படியே வாரா. சரி தேங்காய் டாப்பில் வாட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்குடி என் ட்ரெஸ் உனக்கு. ஆமாம் இருக்கும் நகரு. அப்படியே வந்து நகர்ந்துட்டு அப்படியே வந்து மீன் போய் படுக்கிறாளா. ஸோ தேங்காய் பக்கத்தில் படுக்க வரானா. நான் இங்கே படுக்கிறா பின்ன போ சோஃபாக்கு போ. நான் இங்கே தான் படுப்பேன், ஏன்னா சோஃபாக்கு போ. அப்படி மீன் எழுதிக்க போகல. சரி மின்னு ப்ளீஸ் மின்னு நிஜமாக மின்னு உன் ஹக் மட்டும்தான் பண்ணுறதும் நான் பண்ண மாட்டேன். அப்படியே மீன் பார்த்துட்டு அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும் என்னது ஒன்றும் இல்லை, படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே மீன் படுத்துருக்காளா. அப்படியே ஸ்லோவாக அப்படியே நவுந்து தேங்காய் வந்துட்டு தேங்காயோட ஆமை காட்டுறான். என்ன இங்கே வந்து படுத்துக்கோ. அப்படியே மீன் சிரிச்சுக்கிட்டே தேங்காயோட ஆர்ம்ஸில் வந்து படுத்துக்கிறா. அப்படியே 2 பேரும் அப்படியே கடில் பண்ணிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் வந்து தேங்காய் வந்து மீனோட ஃபோர்ஹெட்டில் லவ் யூ டி அப்படியே மீன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவளுமே தூங்கியிருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட என் பண்ணிக்கிறேன். நியூ பாய் சாராங்கே கேட்டேன். ஹோப் யூ லைக் இட். டாடா பாய், லவ் யூ.